So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸோட ஒரு ஓவர்வியூ பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் ரீசெண்டா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் T20 சீரிஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அதை இந்தியா கம்ஃபர்டபிளாவே 3-0 வின் பண்ணாங்க. டீம் இந்தியாவோட அடுத்த மூவ் டெஸ்ட் கிரிக்கெட். சோ இங்கிலாந்து இந்தியாவில் வந்து 5 டெஸ்ட் மேட்ச் விளையாட போறதா இருக்கு. அதோட முதல் டெஸ்ட் கம்மிங் 25th ஜனவரி ஹைதராபாத்ல இந்திய நேரப்படி 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. சோ ரிமைனிங் மேட்சஸ் எல்லாம் விசாகப்பட்டினம், ராஜ்கோட், ராஞ்சி அண்ட் தர்மசேலாவில் நடக்கிறதா இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆனது March 7th தர்மசேலால ஸ்டார்ட் ஆகும். சோ இப்படி இன்னும் 2 months கிட்ட இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் தான் நடக்க போகுது. ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா டீம் இந்தியா செகண்ட் பிளேஸ்ல கம்ஃபர்டபிளாவே இருக்கிறாங்க. வின் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா 54.16% இருக்கு. இன்னொரு சைடு இங்கிலாந்து நம்ம பார்த்தோம்னா 8th பிளேஸ்ல தான் இருக்கிறாங்க. அவங்களோட வின் பெர்சன்டேஜ் 15% தான் இருக்கு. 1-5. இங்கிலாந்து லாஸ்டா எப்ப இந்தியால சீரிஸ் வின் ஆறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2012ல, அதுவும் நம்ம ஆலிஸ்டர் குக் தலைமையிலான இங்கிலாந்து அணி தான் வின் பண்றாங்க. 1-2 கணக்குல இங்கிலாந்து வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே அவங்க வின் பண்ணவே இல்ல. இந்தியா அதுக்கப்புறம் 16 மேட்சஸ் ஓன் பண்ணிருக்காங்க. லாஸ்டா 2021ல இந்தியாவுக்கு வராங்க. அப்ப 4 டெஸ்ட் நடந்துச்சு. முதல் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்கு. அதுல இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 3 மேட்ச்லயுமே இங்கிலாந்து தோல்வியை தான் தழுவுறாங்க. சோ இந்த டெஸ்ட் மேட்சுக்கான இந்தியா அண்ட் இங்கிலாந்து ஸ்குவாட வெளியிட்டாங்க. டீம் இந்தியா முதல் 2 டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாட தான் வெளியிட்டாங்க. நியூ ஃபேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா த்ருவ் சுரேலுக்கு கால் கிடைக்கப்பட்டிருக்கு. ஷமி இன்ஜுரியால சஃபர் ஆயிருந்தாரு. சோ அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. சோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா டூரையே ஸ்கிப் பண்ணாருன்னு தான் வச்சுக்கலாமே. பிரசித் கிருஷ்ணாவும் ரீசெண்டா நடந்த ரஞ்சி டிராஃபில இன்ஜுரியாக இப்போதைக்கு இருக்க விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா KS பரத், த்ருவ் சுரேல் அண்ட் KL ராகுல். இந்தியாவில் நடக்கிறதுனால ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாவே இருக்கும். சோ KL ராகுல் as விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா விளையாடுவாரான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஒரு ஸ்பெஷலைஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தான் கண்டிப்பா எல்லாரும் விரும்புவாங்க. சோ KS பரத் தான் கிளவ் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல சொல்றாங்க. இந்தியாவில் நடக்கிறதுனால இங்கிலாந்தும் 4 ஸ்பின்னர்ஸோட வராங்க. ஆல்ரெடி நோன் ஃபேஸ் ஆன ஜாக் லீச் அண்ட் ரெஹான் அகமது இருந்தாலும் நியூ ஃபேஸஸா 2 அன்கேப் பிளேயர்ஸை கூட்டு வராங்க. டாம் ஹாட்லி அண்ட் ஷோயிப் பஷீர். சோ இந்த 2 பேர்த்துல யாராட்டும் பிளேயிங் கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்கா, என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். முக்கியமா இங்கிலாந்தோட பேஸ் பால் இந்தியன் கண்டிஷனுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணியே ஆகணும். மேட்சஸ் எதுல பார்க்கலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜியோ ஆப்ல நீங்க தாராளமா பார்க்கலாம். பிராட்காஸ்ட் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் 18 அண்ட் கலர் சினி பிளஸ். சோ முதல் 2 டெஸ்ட் மேட்சுக்கான இந்தியன் ஸ்குவாட்னு பார்த்துக்கிட்டோம்னா ரோஹித், கில், ஜெய்ஸ்வால், விராட், ஸ்ரேயஸ், KL, KS, த்ருவ் சுரேல், ரவி அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், சிராஜ், முகேஷ், பும்ரா அண்ட் ஆவேஸ் கான். இதுல கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் பும்ரா. நம்ம இங்கிலாந்து ஸ்குவாட்னு எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் ஸ்டோக்ஸ், ரெஹான் அகமது, ஜேம்ஸ் ஆண்டர்சன், கஸ் அட்கின்சன், ஜானி பெஸ்டோ, ஷோயிப் பஷீர், ஹாரி ப்ரூக், ஜாக் ராலி, பென் டக்கட், பென் ஃபோக்ஸ், டாம் ஹாட்லி, ஜாக் லீச், ஓலி போப், ஓலி ராபின்சன், ஜோ ரூட் அண்ட் மார்க் வுட். சோ 2 டீமுமே ஓவராலா 16 பிளேயர்ஸோட கிளம்புறாங்க. கண்டிப்பா இந்த டெஸ்ட் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். டீம் இந்தியாவோட கைகள் ஓங்கி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ என்ன நடக்குங்கிறத நம்ம வரும் நாட்கள்ல பார்ப்போம். இதுல ரிலேட்டடான அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கொடுத்துட்டே இருப்போம். சோ அப்டேட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோட இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். விளையாட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.